உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உங்களுக்கு சுப செலவுகளை கொடுப்பார், சுப விரயங்களை கொடுப்பார். அது என்ன சார் சுப செலவு? லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும், பிறகு உங்களுடைய பயணத்துக்காகவும், இந்த டாக்குமெண்ட் போன்ற விஷயத்துக்காகவும் நீங்கள் வரிசையாக செலவு செய்வீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இதை எல்லாமே நீங்க ஒரு எக்ஸுக்கோ, ஒய்க்கோ, இசட்டுக்கோ செலவு செய்யாமல் உங்களுடைய லக்ஸரி, உங்களுடைய கம்ஃபர்ட், உங்களுடைய உல்லாசம், உங்களுடைய தேவை, இதற்காகத்தான் நீங்கள் செலவு செய்கிறீர்கள். 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணைகிறது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர். இப்போ நீங்க மேஷராசி சகோதரியா இருந்தா கூட உங்களுடைய லைஃப் பார்ட்னர் 7ஆம் இடம் குறிகாட்டுகிறது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய களத்திரம். அப்போ சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு சில அஃபேர் ஏற்படுவதற்கான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்ச் மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் கடைசி வரை சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் உச்சமடைய போகிறது. சார், சுக்கிரன் உச்சம் அடையட்டுமே, எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பொதுவாகவே நாம் சொல்வோம் அல்லவா? அப்போ அந்த உல்லாசத்துக்கு, இன்பத்துக்கு, நல்ல பணம் வருவதற்கு, ஒரு சிலருக்கு காதல் வருவதற்கு, தான் விரும்பிய விஷயங்களை அடைவதற்கு, அந்த விரும்பிய விஷயம்னா அது நகையாக இருக்கலாம், நல்ல உணவாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா பாக்கியமாக இருக்கலாம், தோற்றத்தில் வரக்கூடிய பொலிவாக இருக்கலாம், பலரை நாம் ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதிபதி சுக்கிரன் தான். அதாவது இப்போ சொல்லணும்னா இந்த வைரல்னு சொல்லலாம், ட்ரெண்டிங்னு சொல்லலாம், டாக் ஆஃப் த டவுன் சொல்லலாம், ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் தன்னுடைய நட்பு கிரகம் சாட்டர்னுடன் சேரப்போகிறார். சனி என்ற கிரகத்துடன் சேரப்போகிறார். அப்போ இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த இடத்தில் பூரணமாக பொருந்துகிறது. இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தூக்கி கொடுக்கும் பொழுது பிரமாதமாக சில ராசிகளுக்கு தூக்கி கொடுக்கும். மேலும் ஒரு சிலர் எங்கே கவனமாக, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது நாம் விவரமாக அலசி ஆராய இருக்கிறோம் இந்த பதிவில். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், போஜனஸ்தானம்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். இது காலகட்டங்கள்ல ராசியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில். அப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உங்களுக்கு சுப செலவுகளை கொடுப்பார், சுப விரயங்களை கொடுப்பார். அது என்ன சார் சுப செலவுன்னா, ஒரு நகை வாங்கினா அது ஒரு சுப செலவு தான். உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக நீங்க ஒரு பிசினஸ் அமைத்து கொடுத்தால், உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால், இதெல்லாம் உங்களுக்கு சுப செலவு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் வருகிறது. மேலும் இங்கு சுக்கிரன் முதல்ல குருவின் நட்சத்திரம், பிறகு சனியின் நட்சத்திரம், பிறகு புதனின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பாக்கியத்துக்காகவும், உங்களுடைய வெளிநாட்டு பயணத்துக்காகவும், உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும்,
லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் பிறகு உங்களுடைய பயணத்துக்காகவும் இந்த டாக்குமெண்ட் போன்ற விஷயத்துக்காகவும் நீங்கள் வரிசையாக செலவு செய்வீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இதை எல்லாமே நீங்க ஒரு எக்ஸுக்கோ ஒய்க்கோ இசட்டுக்கோ செலவு செய்யாமல் உங்களுடைய லக்ஸரி, உங்களுடைய கம்ஃபர்ட், உங்களுடைய உல்லாசம், உங்களுடைய தேவை, இதற்காகத்தான் நீங்கள் செலவு செய்கிறீர்கள். இதையும் தவிர உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நீங்க செய்யக்கூடிய எல்லா செலவுகளுமே கண்டிப்பா அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த சுக்கிரன் உச்சம்ங்கிறது பொதுவாகவே மேஷராசிக்கு சுப செலவுகளையும் சுப விரயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது காலகட்டங்கள்ல 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் ஒரு சுப கிரகத்துடன் சேருவதனால் அதனுடைய அந்த நெகட்டிவான வைப்ஸ் அப்படிங்கிறது குறையப்படும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், ஒரு கலர்ஃபுல் வைப்ஸ், அதாவது இந்த சாட்டர்ன்ங்கிறது ஒரு இருள் கிரகம். சுக்கிரனுடன் சேரும் பொழுது அந்த ஒளி தத்துவம் சாட்டர்னுடைய அந்த இருள் தத்துவத்தை நல்லிஃபை செய்து டீஆக்டிவேட் செய்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் செய்தாலும் கண்டிப்பா இந்த இடத்துல 7ஆம் அதிபதி 7க்கு 6ஆம் இடத்தில் உச்சமடைய போகிறார். தன்னுடைய நட்பு கிரகத்துடன் சேருகிறார். அப்போ பூரணமா அது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய பேர்ல நீங்க வாங்கக்கூடிய வாகனமாக இருந்தாலும் இல்ல ஒரு சொத்து என்று சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதற்குண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இதுல எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் நான் சொல்றது நிறைய இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கால்ஸ்ல இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில கால்ஸ் வருகிறது. இவர்களெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணைகிறது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர். இப்போ நீங்க மேஷராசி சகோதரியா இருந்தா கூட உங்களுடைய லைஃப் பார்ட்னர் 7ஆம் இடம் குறிகாட்டுகிறது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய களத்திரம். அப்போ சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு சில அஃபேர் ஏற்படுவதற்கான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. குறிப்பா இது இந்த வெளியூர் வெளிநாடு, ஏன்னா இது குறிப்பா இது 12ஆம் இடத்தில் தான் ஏற்படுகிறது. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஏதாவது உங்க லைஃப் பார்ட்னர் சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதனை கையும் களவுமாக இரவு நேரங்களில் பிடித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. தனிப்பட்ட முறையில மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட் மார்ச் மாதம் முழுவதுமே ஆதாயம் லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. நிறைய சுப செலவுகள், அனுகூலமான செலவுகள் இருக்கிறது. குறிப்பா இந்த இளைய களத்திரம் அப்படிங்கிறது யாருக்கு அதிகம் தென்படும் அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு. அவரை பொல்யூட் செய்வதற்கு யாராவது ஒரு நபர் முயற்சிப்பார். நீங்க கொஞ்சம் கவனமாக அவர்களை கையாண்டால் எந்த விதமான பிரச்சனையோ வில்லங்கமோ இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு உங்களை ஒரு கவச்சம் போல் உங்களையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் பாதுகாப்பாக ஒரு வளையத்துக்குள், ஒரு வட்டத்துக்குள் எந்த ஒரு விஷயத்திலும் எல்லை மீறாமல் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள்.